வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்னான் ஃபங்ஷன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு டே 3 இந்த இஸ்னான்னா என்ன அப்படின்றத ஃபுல்லும் வந்து பிரேக் டவுன் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இஸ்னான்னா என்னன்றத தெரிஞ்சுக்கணும். அதனால நான் பிளாக் ஸ்கிரீனுக்கு போயிடுறேன். இஸ்னான்னா வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்ஷன். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு நம்பர் வந்து வேலிடா இல்லையா, அது வந்து வேலிடான நம்பரா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ வேலிடான நம்பரா இல்லையானா நம்ம ஃபோன் நம்பர் மாதிரி செக் பண்ணாது. எப்படின்னா இப்ப நான் ஸ்ட்ரிங்கை போட்டுட்டு அந்த இடத்துல வந்துட்டு அது நம்பரா இல்லையான்னு செக் பண்ணனா எனக்கு வந்து அது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ என்ஏ என்ன அப்படின்னா நாட் அ வேலிட் நம்பரா இல்லையா, நாட் அ நம்பர். ஸோ இதுதான் வந்து என்ஏஎன். ஸோ இந்த என்ஏஎன் வந்து சம்டைம்ஸ் வந்து கண்ணாப்பினான்னு வந்து பிஹேவ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா என்ஏஎன் வந்து வேல்யூ வந்து நம்பரா வந்து மாத்த ட்ரை பண்ணும் இந்த செக் பண்றதுக்கு முன்னாடி. அதனால வந்து சில டைம்ஸ் வந்து என்ஏஎன் வந்து அன்எக்ஸ்பெக்டடா பிஹேவ் பண்ணலாம். அதையுமே வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதையும் இந்த இதுல பார்த்துடலாம். ஸோ இங்க இந்த இஸ்னான்க்குனா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னது நாட் அ நம்பர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இதோட சின்டாக்ஸையும் வந்து நான் இங்க கீழே எழுதிடுறேன் இஸ்னான்னு. ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்றத வந்து இந்த இஸ்னான்குள்ள நம்ம வந்து கொடுக்க போறோம். ஸோ ஓகே, இப்போ வந்து இஸ்னான் வந்து எப்படி ஒர்க் பண்ணும் அதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சும் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து கோட் போயிடலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்புட் வந்து ஆல்ரெடியே வந்து நம்பரா இருக்கு அப்படின்னா என்ஏஎன் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நாட் நம்பரா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க வந்து console.log of நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் nan அப்படின்றத வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து 1 2 3 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, இதையுமே வந்து நான் வந்து சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ சின்னது பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ நான் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் வந்து பண்ணிடுறேன். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இஸ்னான் வந்து டிஃபைன் பண்ணல அப்படின்னு சொல்லி வருதா. சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என். ஸோ நான் இந்த சின்டாக்ஸ்ல எழுதும் போதுமே நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். இங்க வந்து NAN. ஸோ ஓகே என். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்க வந்து கன்சோலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து இது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஏன் ஃபால்ஸ் அப்படின்னா 1 2 3 வந்து நம்பர் தான். ஸோ அதனால எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்றது வருது, கரெக்ட் தான். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து கன்சோல் லாக் வந்து போடுறேன். ஸோ console.log of இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்ஏஎன்ல வந்துட்டு ஸ்ட்ரிங் ஆஃப் 1 2 3 போடுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் நம்பர்ஸ் இதெல்லாம் டேட்டா டைப்ஸ். இந்த டேட்டா டைப்ஸ்லாம் என்னன்னே தெரியல அப்படின்னா நான் டே 1ல அதுக்கான தெளிவா வந்து பேசியிருந்தேன். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் அதை ஐ பட்டன்லயே வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நீ இஸ்னான் 1 2 3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ஃபால்ஸ்ன்னு சொல்லி வருது. இப்போ ஏன் ஃபால்ஸ் அப்படின்னு வருதுன்னா இது வந்து என்னால வந்து நம்பரா வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து வரும். ஸோ இப்போ நான் மறுபடியும் வந்துட்டு வேற போடுறேன். ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து 1 2 3க்கு பதிலாக ஏபிசி அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ட்ரூன்னு சொல்லி வரும். ஏன் ட்ரூன்னு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து என்னால வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது நம்பரா. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இஸ்என்ஏஎன் வந்து நம்பரா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும். அப்புறம் தான் அது முடியலன்னா தான் நமக்கு வந்து அது வந்து ஷோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 2 3ன்னு போட்டப்போ நமக்கு வந்து அது கண்டிப்பா நம்பர் தான். ஸோ அது ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இந்த 1 2 3 ஸ்ட்ரிங்ல கொடுத்தப்போ அது நம்பரா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுச்சு. அது நம்பரா கன்வெர்ட் ஆச்சு. அதனால நமக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு வந்துச்சு. இப்போ மூணாவதா ஏபிசின்னு கொடுக்குறப்ப இது வந்து கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா வந்து நம்ம அது நம்பரா மாத்த முடியாது. ஸோ நமக்கு வந்து ட்ரூன்னு சொல்லி கொடுக்குது. ஸோ இப்போ நாலாவதா வந்து போயிடலாம். ஸோ இங்க வந்து போறேன். நாலாவதா வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள NANA போடுவோம். ஸோ NANA போடுறேன். பட் ஸ்ட்ரிங்ல வேணாம். ஸ்ட்ரிங்ல போட்டோம்னா நமக்கு வந்து ட்ரூன் தான் கொடுக்கும். ஸோ இந்த NANA கொடுக்குறேன். ஸோ ட்ரூன் தான் வரும். நமக்கு ஏன் ட்ரூன் வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா NAN வந்து வேலிட் நம்பர் கிடையாது. ஸோ வந்து எனக்கு ட்ரூன்னு சொல்லி வர்றது கரெக்ட் தான். ஸோ அஞ்சாவதா வந்து போயிடலாம். இப்போ நம்ம அந்த அன்டிஃபைன்டு நல்லு இதெல்லாமும் போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத பார்த்துடலாம். ஸோ நான் இங்க வந்து அன்டிஃபைன்டுன்றத போடுறேன். ஸோ இங்க நல்லுன்றதுக்கு பதிலாக நம்ம ஃபர்ஸ்ட் இதை கமெண்ட் பண்ணி வச்சுப்போம் என்ன வருதுன்றதுக்கு. இப்போ அன்டிஃபைன்டுன்னு கொடுக்குறேன். இப்போ ட்ரூன்றது தான் நமக்கு வந்து அவுட்புட்டா வரும். ஏன் வருது அப்படின்னா அன்டிஃபைன்டு வந்து என்ன மாறிடும். ஸோ இது வந்து நாட் நம்பர். ஸோ இது வந்து ட்ரூன்றது வருது நமக்கு கரெக்ட் தான். ஸோ லாஸ்ட் வந்து நம்ம நல்லுன்னு கொடுப்போம். ஸோ நல்லுன்றதை கொடுக்குறேன். ஸோ நல்லுன்றதை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லி வரும். ஸோ இந்த ஃபால்ஸ்ன்றது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல் வந்து ஜீரோன்றத மாறிடும். ஜீரோனாலே நமக்கு வந்து அது வந்து நம்பர் தான். நம்ம டேட்டா டைப் பேசும்போது பேசியிருந்தோம் அன்டிஃபைண்டுக்கும் நல்லுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அப்போ வந்து அன்டிஃபைன் நல் ரெண்டுமே ஒண்ணுன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அதான் கிடையாது. நல்லுன்றது என்னன்னா அந்த இடத்துல வந்து வேல்யூ இருக்காது. இப்போ அன்டிஃபைன்டுன்றது என்ன அப்படின்னா அது வந்து என்ன மாறிடும்.
ஸோ அதனாலதான் இங்க வந்து என்ஏஎன் அன்டிஃபைன் போடும்போது ட்ரூனும் நல் போடும்போது ஃபால்ஸ்னும் வருது நமக்கு. சரி, ஓகே. ஸோ இது வந்து நமக்கு இப்ப நார்மலா வந்துட்டு இருக்கு. இப்ப இஷ்யூஸ் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல. ஸோ என்னென்ன இஷ்யூ வந்து தெரிஞ்சாதான் நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணணும்ன்றது நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து ஒரு காமனா வந்து என்னென்ன இஷ்யூஸ் வருது என்ன வச்சு பார்க்கும்போது, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல அன்எக்ஸ்பெக்டடா வந்து பிஹேவியர்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்றத பார்த்தலாம். ஸோ இங்க வந்து நான் மறுபடியும் வந்து கன்சோல் லாக் வந்து 3 கன்சோல் லாக் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து கொடுக்குறேன். ஸோ எம்டி ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னவா வரும், எனக்கு வந்து ஃபால்ஸா வருது. ஏன் ஃபால்ஸா வருது அப்படின்னா எம்டி ஸ்ட்ரிங் வந்து 0வா மாறிடும். அதனால எனக்கு வந்து இப்போ வந்து இது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ நான் வந்து இப்போ பூலியன் கொடுத்தா என்ன ஆகும், இப்போ ஏன்னா நம்ம வந்து டேட்டா டைப்ல பூலியனையும் பார்த்துடணும். ஸோ அது கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றதையும் நான் வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிங் போடுறோம்ல, அதுக்கு பதிலாக நான் எடுத்துட்டு ட்ரூன்றது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ட்ரூன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இது ஃபால்ஸ்ன்னு சொல்லி வரும். ஏன் அப்படின்னா ட்ரூன்றது நம்ம கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து 0 and 1 தான். ஸோ இந்த ட்ரூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட வேல்யூ 1, ஃபால்ஸ்ன்றது அதோட வேல்யூ வந்து 0. ஸோ அதனால இப்போ இந்த 1 வந்து ட்ரூ பிகம்ஸ் 1ன்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு வேல்யூ இருக்குன்னு நினைச்சிட்டு அது வந்து வேலிடான நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருது. இப்போ நான் வந்து இசிஎன்ஏன்ல ஃபால்ஸ்ன்றது கொடுக்குறேன். ஸோ ஃபால்ஸ்ன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்பயும் எனக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஏன் வருது அப்படின்னா எனக்கு வந்து ஃபால்ஸோட வேல்யூ வந்து 0. ஸோ 0ன்னு அசைன் ஆகி அது வந்து நம்பர் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இதை வந்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி வந்து அன்எக்ஸ்பெக்டடா சில டைம் ரிசல்ட் வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன்ல, அதை வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா மாடர்ன் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அதாவது இந்த ES6 மேலலாம் வந்து என்ன வரும் அப்படின்னா நம்பர் டாட் இசிஎன்என் அப்படின்னு சொல்லி வந்து வரும். இது என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிக்டா வந்து செக் பண்ணும். இது வந்து என்ஏஎன்னா டைப் ஏதாவது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து எப்படி பண்றது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நான் இங்க வந்து இப்ப என்ஏஎன் போடுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்பர் டாட் இசிஎன்ஏன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்து இங்க இந்த 1 2 3 நான் வந்து போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நார்மலா உள்ளது. இதுல நம்ம பூலியன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றதையும் பார்த்தோம். இது வந்து இப்ப இந்த நம்பர் டாட் இசிஎன்என் செக் வந்து ஸ்ட்ரிக்டா செக் பண்ணா எப்படி வரும் அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். இப்ப நம்பர் டாட் இசிஎன்என் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன வருது, ஃபால்ஸ் தான். ஏன்னா 1 2 3 வந்து நம்பர் தான். ஸோ நமக்கு எனக்கு வந்து கரெக்டா தான் இருக்கு. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செகண்ட் வந்து போடுறேன். இப்போ நான் வந்துட்டு இப்போ 1 2 3 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபால்ஸ்ன்றது வரும். ஸோ ஏன் ஃபால்ஸ்ன்றது வருது அப்படின்னா 1 2 3 வந்து நம்பரா இல்ல, என்ஏன்னா இல்ல. ஸோ அதனால வந்து எனக்கு இது வந்து வருது. இதே மாதிரி நம்ம இங்க உள்ள எல்லாத்தையுமே வந்து போட்டு பார்த்துடலாம் என்ன நடக்குது அப்படின்றத. நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இசிஎன்ஏன்ல என்ஏ வந்து போடுறேன். ஸோ என்ஏ போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ட்ரூன்னு தான் வரும். ஏன்னா நாட்ட நம்பர் வந்து நாட்ட நம்பர் தான். இது வந்து ஸ்ட்ரிக்டா செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தால. ஸோ அதனால வந்து நாட்ட நம்பர் தான் எனக்கு வந்து கரெக்ட் தான். ட்ரூன்னு வருது எனக்கு கரெக்ட் தான். லாஸ்ட்டா வந்து ஏபிசின்றதை போட்டுடலாம். ஸோ ஏபிசி இப்போ வந்து இது வந்து எனக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். ஏபிசி வந்து நாட்ட நம்பரு. ஸோ அதனால எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி தான் வரும். பட் அங்க பார்க்கும்போது நமக்கு வந்து அது வந்து ட்ரூன்னு சொல்லி வரணும். இதுதான் நான் சொன்னேன், ஸ்ட்ரிக்டா வந்து செக் பண்ணணும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இப்போ லாஸ்டா வந்து பார்த்துடலாம். இப்போ கன்சோல் டாட் லாக் வந்து அன்டிஃபைன்டா வந்து போட்டா என்ன நடக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ அன்டிஃபைன்ட் வந்து என்ஏஎன் கிடையாது அப்படின்னு சொல்லி இது வந்து சொல்லி நமக்கு வந்து இதுவும் வந்து வந்துடும். ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து இப்போ நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கலாம். பட் இது வந்து இப்போ இந்த நம்பர் டாட் இசிஎன்ஏன்னு சொல்லி போட்டோம்னா உங்களுக்கு கண்டிப்பா கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ இந்த நம்பர் டாட் இசிஎன்ஏ விட்டுருங்களேன். ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து இதையும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணேன். பட் இது இருக்கு, இந்த மாதிரியும் செக் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க. பட் மோஸ்ட்லி காமனா வந்து இசிஎன்ஏன்னு தான் போட்டு நம்ம எப்பவுமே வந்து எல்லா இடத்துலயுமே வந்து செக் பண்ணுவோம். ஓகே, இது எல்லாமே போட்டு செக் பண்றோம், எல்லாமே ஓகே, எனக்கு எல்லாமே கரெக்டா வேல்யூஸ் வந்து வருது. இதோட யூஸ் கேஸ் என்னென்ன எந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அதை பிளாக் ஸ்கிரீன்ல போய் எழுதிடலாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ் கேசஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வேலிடேட் பண்றதுக்கு, வேலிடேட்டிங் யூசர் இன்புட் அந்த மாதிரி. இப்போ வேலிடேட் பண்றதுக்கு நம்ம எப்பவுமே வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து இப்போ யூசர் வந்து இப்போ நம்ம நம்பர் வாங்குறோம் அப்படின்னா நம்பர் வாங்குற இடத்துல அவங்க வந்து ஃபோன் நம்பர் வாங்குற இடத்துல ஏபிசின்னு டைப் பண்ணா ஏபிசிடி ஒரு 10 நம்பர் நம்ம செக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அதை கொடுத்தா அது வந்து வேலிடான நம்பரா இல்லையா. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து செக் பண்ணலாம். அதை நான் எப்படின்றத கோட்லயும் வந்து எழுதியும் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து செகண்ட் யூஸ் கேஸ் வந்து எங்க அப்படின்னா எங்கேயாவது வந்து கால்குலேட் பண்றோம் அப்படின்னா எரர் ஹேண்ட்லிங்
கால்குலேஷன்ஸ். இந்த மாதிரி இடத்துலையும் வந்து நம்மளால வந்துட்டு இன்வாலிட் ரிசல்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்பயும் வந்து என்னால் வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அது வந்து 2வது யூஸ் கேஸ். 3வது யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா இந்த இஸ்என்ஏன்னு சொல்லி நம்ம போடுறோம்ல, ஸோ அதையுமே வந்து நம்மளால வந்து செக் பண்ணிக்க முடியும். கம்பேரிங், தேர்ட் வந்து கம்பேரிங் இஸ்என்ஏஎன் விசஸ் நம்பர் டாட் இஸ்என்ஏஎன். ஸோ இது வந்து என்னால் வந்து ஸ்ட்ரிக்டாக எங்கேயாவது செக் பண்ணும் அப்படின்னா நான் அங்கேயும் வந்து செக் பண்ணிக்கலாம். டைப் கோரேஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நான் அந்த ஆல்ரெடி நம்பர் டாட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு வேணா கன்ஃபியூசிங்காக இருக்கலாம் தேர்ட் வந்து. பட் ஃபர்ஸ்ட் ரெண்டும் வந்து எப்படி பண்றது அப்படின்றத வந்து நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூசர் இன்புட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூசர்ட்டேருந்து ஒரு இன்புட் வாங்குற மாதிரி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போமே. நீங்க வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் வச்சு வாங்குங்க. பட் இது எக்ஸாம்பிள் ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ அதெல்லாமும் போட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப லேட் ஆயிடும். ஸோ யூசர் இன்புட்டை வந்து ஒரு டைப் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏபிசி அப்படின்னு ஃபோன் நம்பர் கொடுக்குற இடத்துல இதை வந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இஃப் இஸ்என்ஏஎன் வந்து இஸ்என்ஏஎன் ஆஃப் யூசர் இன்புட் இதை வந்து கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா console.log ஆஃப் எனக்கு வந்து யூசர் இன்புட் வந்து ஒழுங்கான நம்பர் இல்லை. ஸோ ப்ளீஸ் என்டர் வேலிட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இது வந்து கரெக்ட் தான். ஏபிசின்னு கொடுக்கும்போது எனக்கு வந்து இது கிடையாது. இப்போ நான் இதையே வந்து இங்கே யூசர் இன்புட்ல ஏபிசிக்கு பதிலாக 1 2 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இந்த இடம் இந்த இதுவே வரவே வராது. இது ஏன் மேலே வந்திருக்குன்னா இது முன்னாடியே போட்டதுலேருந்து வருது. ஸோ இப்போ நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ கிளியர் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து 1 2 3 சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து வராது, ஏன்னா நம்பரா வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஸோ நான் ஏபிசின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ப்ளீஸ் என்டர் வேலிட் நம்பர்னு வருதா, நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் வந்து 1 2 3 அப்படின்றத கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து அந்த இதுவே வந்து வரவே வராது. இதுதான் வந்து இந்த மாதிரி யூஸ் கேஸ்ல வந்து நமக்கு இது யூஸ் ஆகும். ஸோ செகண்ட் யூசேஜ் கேஸ் வந்து எரர் ஹேண்ட்லிங் சொல்லி சொல்லியிருந்தோம்ல, அது வந்து எப்படி பண்றது அப்படின்றது பார்த்தோம்னா ஸோ லெட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டுன்ற மாதிரி வச்சுக்கிறேன். இந்த ஸ்கொயர் ரூட் கான்செப்ட்லாம் இருக்குல்ல, அதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எனக்கு வந்து இந்த பிளஸ்ல போட்டா வந்துடும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா -1ல போடுறேன். ஸோ -1ல போட்டேன் அப்படின்னா நான் இங்க வந்து செக் பண்றேன். இப்போ வந்து இது நாட் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க நான் செக் பண்ணிட்டு நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு console.log வந்து போடுறேன். ஸோ ப்ளீஸ் என்டர் வேலிட் நம்பருக்கு பதிலாக நான் கால்குலேஷன் வந்து எரர் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுறேன். கால்குலேஷன் எரர். ஸோ நீங்க என்ன எரர்ன்றது வேணா இன்வாலிட் ரிசல்ட் என்ன வேணா கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் கால்குலேஷன் எரர்னு போட்டே முடிச்சிடறேன். ஏன்னா நான் இங்க வந்து மேத் ஸ்கொயர் ரூட் வந்து -1ல கொடுக்கறனால வரும். ஸோ நான் இதே வந்து ஒரு 8 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த எரர் வந்து வரவே வராது. ஸோ இதை தான் சொன்னேன். இந்த மாதிரி இடத்துலையும் வந்து என்னால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த இஸ்என்ஏனை. லாஸ்டா உள்ளதுதான் வந்து இஸ்என்ஏஎன்யூ நம்பர் டாட் இஸ்என்ஏஎன்யூ அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல வருது. ஸோ அந்த எக்ஸாம்பிளையும் வந்து பார்த்துடலாம். பட் நம்பர் டாட் இஸ்என்ஏஎன் வந்து நிறைய பேர் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ பட் என்னன்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இஸ்என்ஏஎன் இருக்குல்ல, இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஏபிசி அப்படின்னு கொடுத்தேன்னா ட்ரூன் தான் வரும். ஏன்னா நம்ம வந்து இஸ்என்ஏஎன்ல நமக்கு வந்து அது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி மேலே வந்து நம்ம ஃபுல்லுமே வந்து பேசியிருந்தோம். ஸோ இப்போ அந்த console.logல வந்துட்டு இப்போ வந்து நம்பர் டாட் இஸ்என்ஏஎன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரிக்டா வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இஸ்என்ஏஎன் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா ஃபால்ஸ். ஏன்னா நமக்கு அதை பத்தியும் வந்து நம்ம இந்த நம்பர்ல வந்து ஃபுல்லா வந்து பேசணும். நான் திருப்பி அதே கான்செப்டே திருப்பி சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. பட் நீங்க இந்த நம்பர் டாட் இஸ்என்ஏஎன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இஸ்என்ஏஎன்ல வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருங்க. ஏன்னா நீங்க இப்போ ஒரு ஃப்ரெஷரா போறீங்க அப்படின்னா இந்த இஸ்என்ஏஎன் கான்செப்ட் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம நம்பரா யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்ய சொல்லும் போது நம்பரா இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் நீங்க இந்த அடிஷ்னலா இந்த எட்ஜ் கேஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்பரா வாங்கும்போது நீங்க டைப் ஆஃப் நம்பர்னு போட்டீங்கன்னா ஆப்வியஸா வரும். பட் ஆனா வந்துட்டு இந்த மாதிரி செக்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஓகே கொஞ்சம் நிறையவே விஷயம் இருக்கு இந்த பையன்ட்ட அப்படின்ற மாதிரி பொண்ணுட்ட அந்த மாதிரி வந்து தெரியும். ஸோ அதனால வந்து இஸ்என்ஏஎன் கான்செப்ட் வந்து கொஞ்சம் இதுவுமே வந்து ஒரு மொக்க கான்செப்ட்னு கிடையாது, ஈஸியான கான்செப்ட் தான். பட் எங்க எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.